ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரொஃபைல் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் போங்க. இதில் BEP20 USDT முதல்ல இருக்குது இல்லையா. அடுத்தது BEP20 PVC மெட்டா இருக்குது. அடுத்தது பேங்க் உங்களுக்கு தெரியும், உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர், உங்கள் பேர், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், பேன் நம்பர் போடணும், பிரான்ச் நேம் பண்ணணும். இப்போ நான் இந்த BEP20 PVC மெட்டா உடையது, BEP20 USDT உடையது இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டில் ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் PVC மெட்டா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸை ரிசீவ் அப்படிங்கிறத காப்பி பண்ணணும். ரிசீவ் அப்படிங்கிறது ஆக்சுவலி PVC மெட்டாவுடைய ரிசீவ் அட்ரஸ். இதை காப்பி பண்ணிக்கிறேங்க. காப்பி பண்ணிவிட்டு டோக்கன் அட்ரஸ் இல்லையா, இதில் நீங்கள் பேஸ்ட் கொடுக்கணும். இதுதான் PVC மெட்டாவுடைய அட்ரஸ். BEP20 USDT இதுக்கு மேலே உள்ளது. இந்த அட்ரஸ் எதுன்னா USDT BEP20 இந்த இருக்குது. ஓகேவா, இந்த இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுண்டு மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு தேவையான காயின் இப்போ USDT BEP20 BEP20ன்னு சொல்லுவாங்க. USDTன்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். BEP20 ஆல்ரெடி வச்சுருக்கேன். USDT டெத்தர் காயின் BNB ஸ்மார்ட் செயின். ஓகே, இதை ஆன் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இருக்குது, நான் ஆன் பண்ணி இருக்குது. இதுதான் BEP20. அதாவது இந்த USDT சிம்பிளை பார்த்திங்கன்னா தெரியும், BNB காயினோடது இருக்கும். ஒவ்வொரு காயின் பக்கத்துலேயும் இந்த BNB எல்லோ கலரில் இருக்கா. இப்போ PVCன்னு பாருங்கள், PVC உடைய சிம்பிள் கீழே ஒரு சின்ன எல்லோ கலரில் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் BNB. இதுதான் இந்த BNB செயின். இந்த சிம்பிள் BNB ஸ்மார்ட் செயின்ங்கிறது எல்லாத்தோடையும் இருக்கும். ஸோ இது எல்லாமே BEP20யோடதுன்னு அர்த்தம். ஸோ BEP20 USDT BEP20 இதனுடைய ரிசீவ் அட்ரஸ் சென்டு ரிசீவ்னு இருக்கா, ரிசீவில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த QR கோடுக்கு கீழே இருக்கிற OXA இந்த மாதிரி இருக்கிறது தான் வேலட் அட்ரஸ். 880 அப்படின்னு எனக்கு முடியுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. USDTன்ற இடத்துல USDT BEP20 உடைய அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். பேங்க்கும் நீங்கள் இதே போல் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இனிமேல் 100க்கு மேலே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வித்ரா கொடுத்து பார்க்கலாம்.